ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த vlog பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கிற ஹவுஸோட டே பை டே ப்ராசஸ் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டிப்ஸ் தேவைப்படும்னு தோணுச்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 27th October 2024 அன்றைக்கி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூமி பூஜை போட்டிருந்தோம். பூமி பூஜை போட்ட அன்றைக்கே போருமே போட்டாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்காவான வாஸ்து நாள். காலையில் 6 to 7:20 வந்துட்டு வாஸ்துநாதர் கண் திறப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்ம பூமி பூஜை போட்டோம்னா எந்த தடையுமே இல்லாமல் வீடு சுலபமாக கட்டி முடிக்கலான்னு சொல்லுவாங்க. பூமி பூஜை போட்டதையும் போர் போட்டதையும் ஏற்கனவே ஒரு vlog-ஆக ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வீட்டோட பிளானை எடுத்துகிட்டு போய் மேஸ்திரிக்கிட்ட ஃபஸ்ட்டே கொடுத்தாச்சு. பிளானை அனலைஸ் பண்ணிவிட்டு பில்லர் எங்கெங்கெல்லாம் வரணும்னு மூல மட்டமெல்லாம் பார்த்துட்டு பில்லரெல்லாம் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தோண்ட ஆரம்பித்தாங்க ஜேசிபி வச்சு. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 டேங்க், ஒன்று வந்துட்டு செப்டிக் டேங்க், இன்னொன்று சம்ப்பு. 2 டேங்க்குமே பார்த்திங்கன்னா 13,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பிளான் பண்ணி கட்டியிருந்தோம். 3 ஃபேஸ் கனெக்ஷன் வாங்கணுன்றது ரொம்ப நாளாக ஆசை. ஏன்னா நிறையா நாள் காலையில் ஒரு ஃபேஸில் மட்டும்தான் பவர் வரும். அந்த சமயங்களில் 3 ஃபேஸ் கனெக்ஷன் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நிறைய யூஸ் ஆகும். ஒரு வழியாக இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. போர் பார்த்திங்கன்னா இந்த பில்லருக்கும் இந்த சைடு சம்புக்கும் நடுவில் மாட்டிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு பைப்பை இறக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நம்ம கால் வச்சு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தடுப்பு இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு டேங்க்கு கட்டலாமா இல்லை பைப் இறக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் டேங்க்கு கட்டினா தண்ணி விடுறதுக்கெல்லாம் தண்ணி முதல்ல தேவைப்படும். சரி கட்டையெல்லாம் வச்சு பைப்பை முதல்ல இறக்கி மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி இறக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ண ஆரம்பித்தாங்க. செப்டிக் டேங்க் வரைக்கும் ஃபஸ்ட்டு கட்டியாச்சு. அதுக்கு மட்டும் கையில் தண்ணி மொண்டு ஊற்றி செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மோட்டார் இறக்குனதுக்கப்புறம் தான் சம்பெல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. மோட்டார் பைப் இறக்குனது பில்லர் வச்சு காங்க்ரீட்டெல்லாம் போட்டது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நடந்துச்சு. மோட்டார் ஃபஸ்ட்டு செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்டருக்கு ஒரு பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் அவரும் சேர்ந்துட்டு ஒன்றா தான் மோட்டார் ஸ்விட்சை ஆன் பண்ணோம். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப மெமரபிளான மொமெண்ட் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு சரி சேர்ந்தே அனுபவிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக மோட்டரை ஆன் பண்ணி விட்டு முதல்ல தண்ணி பிடிச்சி செடிக்கு தான் விடணும்னு சொன்னாங்க. பூச்செடிக்கு பக்கத்தில் வந்துட்டு குண்டுமல்லி செடி இருந்தது. அதுக்கப்புறம் முருகனுக்கு ரொம்ப வசதியான அரளிப்பூ செடி இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செப்டிக் டேங்க்குக்கு வந்துட்டு தண்ணி விட ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் ஒரு வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் பில்லருக்கான காங்க்ரீட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் டேங்க்கு கட்டி இருந்ததை உள்வாட்டத்துலேருந்து பூச ஆரம்பித்து பூசு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து தண்ணியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீடு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா சதுரடி கணக்கில் லேபர் கான்ட்ராக்ட் தான் விட்டுருந்தோம். மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. ஜல்லியும் மண்ணும் பார்த்திங்கன்னா ஒசூரில் பக்கத்தில் குவாரியில் போய் டைரெக்டாக பேசிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு லிங்க் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வந்துட்டு லோடு அனுப்பிச்சிருவாங்க. செங்கல் பார்த்திங்கன்னா இங்கேயே வீட்டு பக்கத்தில் செங்கல் சூளை இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்துட்டு செங்கல் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. அது மாதிரி சிமெண்ட்டும் கம்பியும் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்துட்டு பேசியாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன ரேட் கொடுத்தாங்களோ அதே ரேட்லேயே தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே பேஸுக்கு போடுற போரஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க. அன்ஈவன் ஷேப்பில் பாறைக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நல்லா ஈவன் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாறைக்கல் கிடைக்கும். ஸோ அதில் தான் வந்துட்டு பேஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக போடுவாங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும்னு இந்த வீட்டில் தான் நான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நான் தெரிஞ்சுக்கிட்ட கெயின் பண்ணிக்கிட்ட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் இது தான். ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ரெண்ட் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பிளான் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேஸ் செட் பண்ணுவாங்க. அந்த பாறை கல் வச்சு கட்டுறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு ஸ்ட்ராங்கான பேஸ். இதுக்கு மேலே தான் வந்துட்டு செவுறு கட்டுவாங்க செங்கல் வச்சு. இந்த சம்பில் ஒரு சின்ன டிப் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம க்ளீன் பண்ணும் போது அழுக்கு தண்ணியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வாட்டம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஏறி இறங்கிறதுக்கு சௌரியமாக பாறைக்கல் வந்துட்டு ஸ்டெப்பு மாதிரி செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
நம்ம லோன் போட்டு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிஷியலான அமௌண்ட் பேஸ்மெண்ட் பண்ணுற வரைக்குமே எவ்வளோ ஆகுமோ, அந்த அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பில்டிங்க்கான அப்ரூவல் வாங்கிடணும். அதுக்கப்புறம் தான் லோன் ப்ராசஸ் ஆகும். நாங்கள் 3 ஃப்ளோர் கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டே அப்ரூவல் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் லோன் ப்ராசஸிங்க்கு போனோம். பேஸ்மெண்ட் முடிகிற வரைக்கும் பெரிய செலவு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் அப்ரூவல் வாங்கணும், போர் போடணும், அதுக்கப்புறம் மோட்டார் செட் பண்ணணும். இதுக்கு அடுத்தது என்ன பெரிய செலவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்பியில் தான் நம்ம ஜாஸ்தி காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பில்லர் போடுறதுலேருந்து ஆரம்பித்து பேஸ்மெண்ட்டுக்கு பெல்ட் போடுறது, அதுக்கப்புறம் பில்டிங் வந்துட்டு ஒரு 7 ஃபீட் அளவு வந்ததுக்கப்புறம் லென்டல் லெவலில் பெல்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் மோல்டு போடும்போது பார்த்திங்கன்னா கம்பி தேவைப்படும். எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு மோல்டு போடும்போது அரவுண்ட் 1.5 டன் வந்துட்டு கம்பி தேவைப்பட்டுச்சு. எவ்வளோ செலவாச்சு, ஃபினான்ஷியலாக நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு மோல்டு போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்த டேட் பார்த்திங்கன்னா Jan 20th. பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் போடுறதா தான் பிளான். பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா செவரெல்லாம் எழுப்பியாச்சு. நாங்களும் அந்த லீவ் ஃபுல்லாக தண்ணி விட்டு விட்டு செட் பண்ணிட்டோம். பொங்கல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு மேலே அந்த கட்டை கட்டுறது, கம்பி போடுறது, எலக்ட்ரிக்கல் பைப்பெல்லாம் வைக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தாங்க. மேலே மோல்டு போடும் போதே எங்கெங்கே நம்மளுக்கு ஹூக்கு வேணும், ஸ்பாட் லைட்ஸ் வேணும், அந்த சீலிங்கில் என்னென்ன வேணும் எல்லாமே வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு சொல்லிடணும். அந்தந்த பிளேஸில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா கரெக்டாக வச்சுருவாங்க. இந்த ஹூக்கு பார்த்திங்கன்னா 20 mm ஹூக்கு. இது எதுக்குன்னா போருக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே வச்சுருப்போம். சப்போஸ் ஃப்யூச்சரில் போரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மேலே கயிறு கட்டி போர் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு இப்போவே பிளான் பண்ணி நல்ல பெரிய ராடாக அங்கே வச்சாச்சு. ஜனவரி 20 காலையிலேயே வந்துட்டு பூஜை போட்டு ஒரு பாண்ட் காங்க்ரீட்டை வந்து கொட்டி நல்ல நேரத்துலேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோல்டிங் போடுறவங்க தனி கேங், அவங்க வரப்போ வரட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே வந்துட்டு பூஜை போட்டு முடிச்சிட்டோம். மோல்டிங் போடுறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஹூக்கு மிஸ் ஆகுதா, எதுக்காவது தேவைப்படுமா, யானை கட்டி போடுறது, அதுக்கப்புறம் ஃபேன் ஹூக் எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். கேங்காரங்க காலையில் 9 மணிக்கு வரதா இருந்தது. இப்போ வருவாங்க அப்போ வருவாங்கன்னு பார்த்துட்டே கடைசியில் 3 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. மோல்டிங் போட ஸ்டார்ட் பண்ணது 3:30 to 4 ஆகிடுச்சு. முடிக்கும் போது நல்லா இருட்டிடுச்சு. 6:30 7 மணிக்கு தான் முடித்தாங்க. January 20th அன்னைக்கு மோல்டு போட போகிறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஆனால் Jan 19th ஒசூரில் நசன்னு மழை. அதாவது நல்லா அடிச்சும் பெய்யலை. ஆனால் காலையிலேருந்து மதியானம் ஈவினிங் ஆகிற வரைக்குமே நசன்னு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன், நாளைக்கு இப்படி பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா எப்படி மோல்டு போடுறதுன்னு சொல்லிட்டு. பட் காட்ஸ் கிரேஸ், அன்றைக்கி ஈவினிங்கோட மழை நின்றுச்சு. மறுநாள்லாம் வந்துட்டு பயங்கர வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. மழையே இல்லை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு ஃபுல்லாகவே சைட்டில் தான் இருந்தேன். சரி எப்படி மோல்டு போடுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்குன்னே லீவ் போட்டாச்சு. இந்த எல்லா மெமரிஸுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அப்பப்போ கிளிப்பிங்ஸ் எடுத்து வைப்பேன். ஒவ்வொரு நாளுமே தனித்தனியாக எடுத்த கிளிப்பிங்ஸு தான் எல்லாத்தையுமே ஒன்றா கோர்த்து உங்களுக்கு நான் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். மோல்டிங் போடுறதுக்கு சிமெண்ட்டு 85 மூட்டை வேணுன்ற மாதிரி மேஸ்திரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு 115 மூட்டையாக வாங்கி வச்சுட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா 90 மூட்டை தான் செலவாகி இருந்தது. இங்கே வந்துட்டு 2 டைப் ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. செவரு கட்டுறதுக்கெல்லாம் பிரியா சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காங்க்ரீட் போடுற இடத்துலலாம் அல்ட்ராடெக் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் அதுக்கப்புறம் கோரமண்டல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரேட் அதிகம் உள்ள சிமெண்ட், டக்குன்னு செட் ஆகிடும். அதுக்காகவே மோல்டிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி சிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி செவரு கட்டும் போதோ பிளாஸ்டிங் பண்ணும் போதோலாம் பார்த்திங்கன்னா பிரியா சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. மோல்டிங் போடுறதுக்கு முன்னாடியே லைட்டெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். மோல்டிங் போட்ட உடனே இது வந்துட்டு வீடாகவே மாறிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் டியூப் லைட்லாம் செட் பண்ணி அன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு லைட் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தாவலுக்குமே கொஞ்சம் நேரம் எரிய விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் மண் அகல் விளக்கு நல்லா பெருசாக வாங்கிட்டு வந்துட்டு அதில் எண்ணெய் விட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கும் போது விடிகிற வரைக்குமே அது எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. காலையில் வந்துட்டு நாங்கள் அணைக்கிற வரைக்குமே அணையாமல் அழகாக எரிஞ்சிட்டு இருந்துச்சு. விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் மேஸ்திரிங்க வந்துட்டு திருஷ்டி சுற்றி போட்டாங்க.
பூசணிக்காய், அதுக்கப்புறம் தேங்காய், லெமன் இது 3த்தையுமே வச்சு திஷ்டி எடுத்து முடிச்சாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் மோல்டிங் முடித்ததுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான பிளான் இருக்கும்ல, அந்த பிளான் படி பேஸ்க்கு மட்டும் ஒரு செங்கல் வச்சு கோர்ஸ் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் பிரித்ததுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு மேலே தேங்கி நிற்கிற மாதிரி தடுப்பு வச்சுருவாங்க. தடுப்பு வச்சுட்டு 14 to 15 days 21 days கூட நம்ம தண்ணி விடலாம். கரெக்டாக நாங்கள் பார்த்திங்கன்னா 15 days தொடர்ந்து தண்ணி விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஃப்ளோர் கட்ட ஆரம்பித்தாச்சு. ஸோ மேல் ஃப்ளோரோட பிளான்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. இது வரைக்கும் நான் ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இனி நிறைய வீடியோஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஒவ்வொன்றையும் நான் எப்படி ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணேன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாட்டா, பாய் பாய்.